என்ன மாதிரியே நம்ம நாடு நொண்டியா இருக்கு. எந்திரிச்சு நடக்கவே தலைவா. அம்மாவாசை டெபாசிட் வாங்குவியா? கிடைச்சாலும் சந்தோஷம் தான், கிடைக்காட்டி சந்தோஷம் தான். ஆமா, உனக்கு என்ன பூரா எங்க காசு இல்ல, அடுத்த கட்டம் வாங்குறியா? இது வேற எலெக்ஷன் ரிசல்ட் எப்படியான பரவாயில்ல, முடிஞ்ச உடனே வண்டி எடுத்து 2 பேரும் மைசூர் போய். மைசூர் வேணாங்க, போர் அடிக்குது, ஊட்டிக்கு போலாங்க. ஐயோ அண்ணா அண்ணா உழுந்துறாதீங்க அண்ணா. ஏங்க நான் ஊட்டி வரேங்களா? உங்களை யாருக்காவது எலெக்ஷன்ல நிக்க தைரியம் இருக்கா? அவங்கள எதிர்த்து யார் பஞ்சாயத்து எலெக்ஷன்ல நிக்க போறீங்க? சுமாரியா ஒரு பொம்பளை அவளை தைரியமா நிக்குது. அங்கம்மா நீ நில்லு, நாங்க பாத்துக்கிறோம். மறட்ட மாட்டீங்களா? இவங்களை ஜெயிக்க வைக்கிறோம். 234 தொகுதியிலேயே ஆளுங்களை நிறுத்துறேன்னு சொல்லியிருக்கேன். எலெக்ஷனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. நேத்து ஒரு நாள் நடந்ததை ஜனங்க டிவில பாத்துருக்காங்க, பத்திரிகையில படிச்சுட்டும் இருக்காங்க. அடுத்து நாம என்ன பண்ண போறோம் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அங்க பாருங்க. இன்னொரு சந்தோஷமான விஷயம், ஒவ்வொரு தொகுதியிலையும் நம்ம கூப்பிடாமலேயே 200-300 பேர் போட்டி போட தயாரா இருக்காங்க. அங்குக்கு போட வச்சுக்க. இங்க எத்தனை பேருக்கு அக்கவுண்ட் இருக்கு? இங்க எல்லாம் அக்கவுண்ட்லாம் இருக்காது. இங்க இருக்க அக்கவுண்ட்காரங்க எல்லாத்துக்கும் சங்கு சின்ன சார்புல நாங்களே எல்லா கடனையும் அடைச்சிடறோம். தயவு செஞ்சு சங்கு சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. காசா குடுறா, வாங்கி சாப்பிடுங்க. அப்ப போட்டுருங்க. எல்லாருக்கும் சொல்லிருங்க சங்குக்கு போட சொல்லி. உங்கள் ஓட்டே, உங்கள் ஓட்டே. 100% மக்களை யார் ஆளணும்னு 20% மக்கள் தான் முடிவு பண்றாங்க. இது டெமோக்ரசி. ஒரு குடிமகனோட குறைஞ்சபட்ச தேசப்பற்று ஓட்டு போடுறதுதான். இன்னும் 3 மணி நேரம் தான் இருக்கு. இந்த சோம்பேறித்தனமா இருந்தவங்க, வீட்டுல சும்மா இருக்கிறவங்க மட்டும் இல்ல, முக்கியமான வேலையே இருந்தாலும் சரி நிறுத்திட்டு ஓட்ட. சத்தியமா உனக்கு தானே போட்டேன். சரிப்பா. டேய் அப்படியே பின்னால வா. யாருக்கு ஓட்டு போட்ட? உனக்கு தானே போட்டேன். உண்மையை சொல்லு. சத்தியமா உனக்கு தானே போட்டேன். அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? அவனுக்கு போட்டேன்னு சொன்னேன். ஏன்ட்ட என்ன சொன்ன? உனக்கு போட்டேன்னு சொன்னேன். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்துல ஒரு குத்து. ஆக மொத்தம் 2 குத்து. 2 குத்துனே. 3 என்ன ஏமாத்திரலா? ஏல 2 பேர் தான் நிக்கிறேன்னு சொன்னியே. ஆமா. 3ஆவது ஒருத்தன் நிக்கா, எனக்கு காசே கொடுக்கலையே. 3ஆவதா? இல்ல அது நோட்டால. நோட்டாவது கோட்டாவது காசு கொடுத்தாதான் ஓட்டு. நான் எலெக்ஷன் போயிட்டு இருக்கும்போது என்கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்க கூடாது, சொல்லிட்டேன். சரி நீ போடு. ஆமா நீ யாருக்கு ஓட்டு போட்ட? உன் சின்ன தென்னை மரத்துக்கு தானே போட்டிருக்கேன். உண்மையை சொல்றா? என் ஆத்தா சத்தியமா தென்னை மரத்துக்கு தானே போட்டேன். வேணாண்டா. அட என் பொண்டாடி சத்தியமா தென்னை மரத்துக்கு தானே போட்டேன். நான் ஏற்கனவே வந்து போயிருக்கேன்டா. அட என்னென்ன நீங்க, என் புள்ள சத்தியமா தென்னை மரத்துக்கு தானே போட்டேன். எனக்கு நம்பிக்கை இல்ல. நீ இப்படி நம்பிக்கை இல்லன்னு சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் நான் ஓட்டு போட்ட சீட்டையே கையில கொண்டு வந்திருக்கேன். ஓட்டு போட்ட சீட்டியா? பின்ன என்ன, இங்க பாருங்க, தென்னை மரத்துல போட்டுக்கனா 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 போட்டுக்கனா. அட என்னென்ன நீங்க. போற மனுஷனை ஏன்டா கூப்பிடுற? நான் சின்ன பையன் தானே என் மேல கை வச்சு விட்டா. எங்க அண்ணன் சிங்கத்து மேல கை வச்சு பாப்பா. எது சிங்கமா? நான் எப்படா உன்ன சிங்கம்னு? உங்க அண்ணன் என்ன பெரிய வெண்ணெய்?